பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவம் மிதுனத்தில் குரு, இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு. குருனோட பார்வையெல்லாம் நல்லா இருக்குது, பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் 3ஆம் பாவம் அப்படின்போது தம்பி தங்கச்சி இவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்லது அப்படி நடக்கும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கனாலும் எக்ஸ்ட்ராடினரியாக அதில் வருமானம் அப்படின்றது வரும். என்னங்க எக்ஸ்ட்ராடினரியாக வருமானம் வரும் நீங்கள் பெருசாக வரலைங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வரும். நம்ம என்ன வேலை செய்கிறா மாதிரி இருந்தாலும் கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகுங்க. கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகிடுவான். அடடா நான் இப்போ வந்து பாரு ஒரு 2 வீலர் வச்சுட்டுருக்கேன், ஒரு பைக் வச்சுட்டுருக்கேன், உடனே நான் ஜாக்குவார் கார் வாங்குற அளவுக்கு என் கம்ஃபர்ட் ஜோனு. கையிருப்பு காசு இருக்குது, நம்மளுக்கு விருப்பமானவங்க, நம்ம ரொம்ப நெருங்கினவங்க, ஒரு காலத்தில் அவங்க நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க எங்க ரொம்ப அர்ஜென்ட்டுங்க கொடுங்க அப்படின்னு. கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். பெண்கள் கணவர் சார்ந்த உடல் சார்ந்த உபாதைகள்னால கஷ்டப்படுறீங்க. என் கணவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு இருக்காரு, குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கா, கவலைப்படாதீங்க. குருனோட பார்வை 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்கள் மாங்கல்யம் கெட்டி. ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் ஜாஸ்தி. எங்களுக்கு 2வது ரவுண்டு சனி அப்படின்னா அது பொங்கு சனி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு சனி 2 முறை வந்துட்டு போயிட்டாருங்க, 3ஆவது முறை 7 நாட்டு சனியாக வராரு, அது தங்கு சனி. அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க ஏறக்குறைய 60+ இருக்குது, 50+ இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு தங்கு சனியாக வரும். அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது நீங்கள் ஆண்களாக இருந்து ஒரு கெட்ட பேர், ஒரு அவசொல்லு, செய்யாத தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, 4 பேர் நம்மளை இழிவாக பேசுறது, இழிவாக பார்த்தது அதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் குரு அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாரு. அந்த நம்ம மேலே போடப்பட்ட ஒரு பழி சொல்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு ஒரு சோஃபா வாங்குறது கூட ஒரு பெரிய விஷயம், ஒரு சுப செலவு அப்படின்றது இல்லைங்களா. ஒரு சோஃபா ஒரு 10,000 ரூபாய் சோஃபா நான் வாங்கினேங்க, ஒரு சும்மா வந்து பைப் சோஃபா வாங்கினேன் 6,000 ரூபாய், அது கூட எனக்கு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ரியலூன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2026 பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த 2026 பலன்களை நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். குரு பெயர்ச்சிக்கு முன், குரு பெயர்ச்சிக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு 1/6/2026 தோராயமாக இரவு 11 மணிக்கு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பயிற்சியாகி அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே பார்க்குறாரு. அப்போ சனி நல்லா இருக்கு, உங்களுக்கு கோச்சார பிரகாரம் சனி நல்லா இருக்கு அப்படின்னாலும் அந்த சனியினோட பலன்களை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவார். சனி கெட்டு போயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி, கன்னிக்கு வந்து கண்டக சனி, இப்படி இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம் குருனோட பார்வை சனி மேல இருக்கிறதுனால சனி கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிடும். ஸோ இது வந்து பலன்களை நீங்க முழுசும் பார்த்தீங்களானா மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி இருக்கு பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, நான் முன்னமே சொன்ன இந்த பலன்கள் வந்து 2 பகுதியா பிரிச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்கார். 7 நாட்டு சனி, அதுவும் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் ஜாஸ்தி. சனி ஆல்ரெடி எங்க வாழ்க்கையில ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிட்டாதுங்க, இது 2வது ரவுண்டு சனி, அதாவது 30+ வயசு. எங்களுக்கு 2வது ரவுண்டு சனி அப்படின்னா அது பொங்கு சனி, அதில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு சனி 2 முறை வந்துட்டு போயிட்டாருங்க, 3ஆவது முறை 7 நாட்டு சனியா வராரு, அது தங்கு சனி. அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க ஏறக்குறைய 60+ இருக்கு, 50+ இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு தங்கு சனியா வரும். அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். இது எப்ப வரைக்கும்? 1/6/2026 வரைக்கும். ஆரோக்கியத்துல எல்லாருமே, மேஷம் அப்படின்னாலே ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கையிருப்பு காசு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வந்து பாருங்க, நம்ம 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு விருப்பமானவங்க, நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க, ஒரு காலத்தில் அவங்க நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க எங்க ரொம்ப அர்ஜென்ட்டுங்க கொடுங்க அப்படின்னு. கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். இல்லை நீ எங்கன்னா வாங்கிக்கோமா, வட்டி கூட நான் கட்டிடுறேமா, ஏன்னா நம்ம வந்து செய் நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. நீ எங்கன்னா வாங்கிக்கோமா, நான் வட்டி கூட கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது ரொம்ப உத்தமமான விஷயம். ஹெல்ப்பே பண்ண முடியாது, கையில் காசு இருந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 7 நாட்டு சனியில் இருக்கும். சனி ரொம்ப நீதிமான், நியாய கிரகம். அப்போ நம்ம இப்படி பண்ணிக்கலாம், நீ வெளியே வாங்கிக்கோமா, நான் வட்டி கூட கட்டிடுறேன், என்னோட சூழ்நிலை இப்போ கொடுத்து உதவுற மாதிரி இல்லை. இது ஒன்று. நீங்க சொல்றதுக்கு
பழகிக்கோங்க. அது யாரா இருந்தாலும், மச்சிஞ்சியா இருந்தாலும், மூத்தாரா இருந்தாலும், ஓரவத்தியா இருந்தாலும், நெருங்கின சொந்தம், நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க, அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க வாங்கினாங்கன்னா திருப்பி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. ஏன்னா நம்ம நேரம் சரியில்லை. அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் தலையிடாதீங்க. சனியை சமாளிக்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் சனினால எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சின்சியராக டெடிகேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. மேஷத்துக்கு இதெல்லாம் இன்பில்ட்டாகவே உண்டு, இருந்தாலும் சொல்லணுமே அப்படின்னு சொல்கிறேன். குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுவாக வருது போயிடும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டாரோட பெருசாக உறவும் வேண்டாம், பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பகையும் வேண்டாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக நீங்கள் வந்து இந்த 7 நாட்டு சனியில் நீங்கள் 3 ரவுண்டு சொன்ன எந்த ரவுண்டாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஞாபகம் அப்படி கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினோட பொசிஷன் இது இப்படி இருக்கு. ராகு கேது அப்படின்போது ராகு 11, கேது 5, லாபஸ்தானத்தில் ராகு. லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கனாலும் எக்ஸ்ட்ராடினரியாக அதில் வருமானம் அப்படின்றது வரும். ஆனால் நீங்கள் ரொம்ப சின்சியராக வேலை செய்யணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க எக்ஸ்ட்ராடினரியாக வருமானம் வரும் நீங்கள் பெருசாக வரலைங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வரும். ஆனால் சுயஸ்தானத்தில், அதாவது சுய ஜாதகத்தில் என்ன தசை அதை பார்த்துக்கோங்க. தசநாதன் வலுவாக இருக்கானா, நல்ல தசை நடக்குதுன்னா 100% உங்களுக்கு லாபம்ன்றது வரும். தசை ரொம்ப மட்டமாக இருக்குங்க அப்படின்னா ஒரு 50% ப்ராஃபிட் அப்படின்றது வரும். கோச்சார பலன் 50%, சுய ஜாதகத்தையும் இணைச்சாதான் 100%. அதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ராகு 11 பொதுவாக வந்து லாபஸ்தானத்தில் ராகுனும் போது செய்யக்கூடிய தொழிலில் லாபம் நிறைய வந்துடும். ஆனால் 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய பாவமாச்சே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கா, அப்போ நம்ம மூத்த சகோதர சகோதரிகள் கூட நம்மளுக்கு சில பல பிரச்சனைகள் வருமே அப்படின்ற பயம் இருக்கும். அதை பற்றி பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு. 1/6/2026 வரைக்குமே குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. அப்ப குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்கள் கவலைப்பட வேண்டாம். கேத்து 5ஆம் பாவம். பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அது வரதுல பிரச்சனை. பூர்வீகத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இடம் பெயர்றதுக்கான சான்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாருங்க. குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்றீங்களா, பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நம்மளை விட்டு ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் நல்லது, அவங்களுக்குன்னு இருக்க ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். அதை பற்றி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு அந்யோன்யம் இன்மை அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது வந்து அப் டு நான் முன்னமே சொன்ன மாதிரி இது இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் 1/6/2026 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவம். மிதுனத்தில் குரு, இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு. குருனோட பார்வையெல்லாம் நல்லா இருக்குது, பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் 3ஆம் பாவம் அப்படின்போது தம்பி தங்கச்சி இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்லது அப்படி நடக்கும். உடனே என் தம்பியும் தங்கச்சியும் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, காசு கொடுத்து உதவுவாங்களா, என்னை வந்து அம்மா மாதிரி பார்த்துப்பாங்களா, அப்பா மாதிரி பார்த்துக்குவாங்களா, இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். தம்பி தங்கச்சினால ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1/6/2026 வரைக்கும். சரி, 1/6/2026 பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா 1/6/2026 பயிற்சி ஆகிறாரு. எங்கே போய் உட்கார்றாரு அப்படின்னா கடகத்தில் உச்சம் பெற்று உட்கார்றாரு. உச்சம் பெற்று உட்கார்ந்து அவர் வந்து சனியை பார்க்குறாரு. மொதல் விஷயம் அவர் சனியை பார்க்கறதுனால 7 நாட்டு சனி, நான் முதல்ல சொன்னல 3 ரவுண்டு, எந்த ரவுண்டாக இருந்தாலும் சனி நல்லிஃபை ஆகிடுவார், சனி பிரீத்தி ஆகிடுவார். சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் 1/6/2026 ஏறக்குறைய 2026 முடிகிற வரைக்குமே ப்ரைஸாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு 10% தான் இருக்கும். இது ஒரு பெரிய ரிலீஃப்ங்க, இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு. 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்றாரு. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 9 and 12, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பாக்கியாதிபதி சுகாதிபதியாக வந்து உட்கார்றா அப்படின்போது நம்ம என்ன வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன வேலைனாலும் செய்யுங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது ஓரளவுக்கு அதிகமாகும். கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகிடுவான், அடடா நான் இப்போ வந்து பாரு ஒரு 2 வீலர் வச்சுட்டுருக்கேன், ஒரு பைக் வச்சுட்டுருக்கேன், உடனே நான் ஜாக்குவார் கார் வாங்குற அளவுக்கு என் கம்ஃபர்ட் ஜோனை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இது சாத்தியம் கிடையாது. இது உங்களோட படிப்பு, உங்களோட தொழில், உங்களோட செய்யக்கூடிய வேலை, உங்களோட முயற்சி, உங்களோட உழைப்பு, அதை பொறுத்து இருக்குது. ஒரு 2 வீலர் வச்சுருக்கவங்க ஜாக்குவார் கார் வாங்கவே முடியாது, அப்படி அர்த்தம் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க
அந்த அளவுக்கு உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகமாகும். குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நான் வேலையே செய்யாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கேன், நான் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அது பாசிபிலிட்டி கிடையாது இல்லைங்களா? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ குரு பகவான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இவர் உச்சம் பெற்று அமர்றாரு. அவரோட பார்வை 8, 10, 12 இருக்குது. 8ஆம் பாவம் துஷ்டானத்தில் அவரோட பார்வை. அப்போ பெண்கள் கணவர் சார்ந்த உடல் சார்ந்த உபாதைகள்னால கஷ்டப்படுறீங்க. என் கணவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு இருக்காரு, குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் சொல்கிறாங்க அப்படின்லாம் ஒரு பயம் இருக்கா? கவலைப்படாதீங்க. குருனோட பார்வை 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்கள் மாங்கல்யம் கெட்டி. நீங்கள் ஆண்களாக இருந்து ஒரு கெட்ட பேர், ஒரு அவசொல்லு, செய்யாத தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, 4 பேர் நம்மளை இழிவாக பேசுறது, இழிவாக பார்த்தது அதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் குரு அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாரு. அந்த நம்ம மேலே போடப்பட்ட ஒரு பழி சொல்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில். நீங்கள் என்ன தொழில்னா செய்யுங்க, சின்சியராக செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் தொழில் வந்து முன்னேறும். 12ஆம் பாவத்தில் குருனோட பார்வை. அப்போ ஒரு சுப செலவு அப்படின்றது வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ரொம்ப சிம்பிள், எனக்கு ஒரு சோஃபா வாங்குறது கூட ஒரு பெரிய விஷயம், ஒரு சுப செலவு அப்படின்றது இல்லைங்களா? ஒரு சோஃபா, ஒரு 10,000 ரூபாய் சோஃபா நான் வாங்கினேங்க, ஒரு சும்மா வந்து பைப் சோஃபா வாங்கினேன் 6,000 ரூபாய், அது கூட எனக்கு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கு மேலே நான் முன்னே சொன்னேன், ராகு வந்து 11ஆம் பாவம், கேது 5ஆம் பாவம். ராகு 11ஆம் பாவம்ன்றது லாபஸ்தானத்தில் ராகு. லாபஸ்தானத்தில் ராகு, குருனோட பார்வை இருக்குது. அப்போ ராகுனால் வரக்கூடிய நற்பலன்கள் மட்டும் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெடுப்பலன்களை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா குரு பார்வை இருந்துச்சு. குரு பொசிஷன் மாறினதுனால இப்போ ராகு மேலே குருனோட பார்வை கிடையாது. அப்போ 1/6/2026 உங்களோட மூத்த சகோதரிகள்னால ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க ரீதியாக நம்மளுக்கு வந்து பணம் விரையும், அவங்க ரீதியாக மனசு கஷ்டம், மனஸ்தாபங்கள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பொதுவாக வந்து பாருங்கள், ராகு கேது பற்றியும் நம்ம சொல்லணும். ஆனால் ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 6/12/2026 தான் பயிற்சி ஆகுறாங்க. அப்போ அவங்களோட பலன் நம்ம 2027 தான் சொல்கிற மாதிரி வரும். ஆக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பயப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா, சனி மேலே குருனோட பார்வை 6ஆம் மாதத்துலேருந்து ஃபஸ்ட்டு 6 மாதம் ராகு மேலே குருனோட பார்வை. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்கிறோம், நம்மளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜாதகம் இந்த அஸ்ட்ராலஜியில் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, பிளானட்ஸ் நம்மளை காலவாரி கூட்டுற பொசிஷனில் இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். காலவாரி விடுற பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் இறை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம உழைக்கணும். அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு பண்ணிவிட்டு உழைக்கிறோம் அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, என்னோட சுய ஜாதகம் நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க, என் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை நான் முடிவெடுக்கணும் தருணத்தில் இருக்கேன், அதனால் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், என் குடும்பத்தில் வந்து பாருங்கள், வீடு கட்டவே முடிய மாட்டேங்குது, பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது வந்து ஆகவே மாட்டேங்குது, எங்களுக்கு வந்து வீட்டில் எப்பயுமே நிம்மதி இல்லை, வீட்டில் எப்போ பாரு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆக நாங்கள் துலாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் பெருசாக நல்லா இல்லை, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்க மாட்டாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.